அனைத்து கட்சி குழு அமித்ஷாவை சந்திக்க முடிவு செய்திருக்கிறது. டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறது அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதாக அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு முடிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அமித்ஷாவுடன் ஜனவரி 13ஆம் தேதி அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு சந்திக்க இருக்கிறது. டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறது அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு. சென்னை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை உடனே வழங்குமாறு நேரில் வலியுறுத்தியிருக்கிறது இந்த எம்பிக்கள் குழு. டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்காக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையில் அதற்கான நிவாரண நிதி உடனே வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த அனைத்து கட்சி குழு ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முடிவு செய்திருக்கிறது. சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு அதற்கான நிவாரண நிதி இன்னும் வழங்கப்படாத நிலையில் டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்சி குழு ஜனவரி 13ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முடிவு செய்திருக்கிறது. சென்னை தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதி இதுவரை வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் ஜனவரி 13ஆம் தேதி ஒன்றிய உள்துறை அமித்ஷாவை அனைத்து கட்சி குழு சந்திக்க முடிவு செய்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், அனைத்து கட்சி குழுவின் சந்திப்பு குறித்து முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு வருகின்ற 13ஆம் தேதி என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறது. இந்த சந்திப்பு எதற்காக நடைபெறுகிறது என்றால், கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 2 முறை மழை தாக்கியது. குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பகுதிகளை மாவட்டங்களை பொறுத்தவரையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரையில் புயல் பெரிய அளவு பாதிப்புக்குள் ஆக்கியது. புயல் மட்டுமல்லாமல் மழையால் கடுமையாக பாதித்தது சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கின்ற மாவட்டங்கள். இதனால் அந்த பகுதியில் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு சுமார் 12,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரி ஏற்கனவே ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருந்தார். அது மட்டுமல்லாமல் நேரடியாகவே வந்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து மனுவும் கொடுத்திருந்தார். இந்த சூழ்நிலையில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களை புரட்டி போட்ட அந்த புயல் அடங்குவதற்குள் அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்களிலும் மழை பெய்தது. இதன் காரணமாக அந்த மாவட்டங்கள் பெருமளவு பாதிப்புக்குள்ளாக்கியது. சென்னை மட்டுமல்லாமல் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழையால் பெரிய பாதிப்புக்குள்ளாக்கியது. இதனால் உடனடியாக ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைநகர் டெல்லிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாகவே சந்தித்து உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்கான கோரிக்கையை வைத்தார். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினும் கடந்த வாரம் டெல்லிக்கு வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு நடத்தினார். அப்போதும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு உள்துறை அமைச்சரை விரைவில் சந்தித்து நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஒரு வலியுறுத்தல் கடிதத்தை கொடுக்க இருப்பதாக தெரிவித்தார். அந்த அடிப்படையில் உள்துறை அமைச்சரை நேரடியாக சந்திப்பதற்கு அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று வரை வழங்கப்படாத இந்த சூழ்நிலையில் வருகின்ற 13ஆம் தேதி அன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் வருகின்ற 13ஆம் தேதி அன்று மாலை 3:30 மணிக்கு இந்த சந்திப்பு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கட்சி குழுவை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவருமாக இருக்கின்ற டி.ஆர். பாலு தலைமையில் தான் இந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறது. இந்த குழுவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டின் புயல் மட்டுமல்லாமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதிகளை புனரமைப்பு செய்வதற்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதுதான் அவர்களது முதன்மையான கோரிக்கையாக இருக்கிறது.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.